தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்பு என்ற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதா தமிழ்நாடு, குஜராத் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு தற்போது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜல்ஜீவன் மிஷன் என்ற திட்டத்தை கொண்டு வர்றாங்க. கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுப்பதை இலக்காக கொண்ட இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியோட கனவு திட்டமாக பார்க்கப்படுது. அதனாலேயே பிரதமர் நரேந்திர மோடியோட நேரடி கண்காணிப்பில் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருது. 2028க்குள்ள இந்தியாவில் உள்ள கிராமங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுப்பதை இலக்காக கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் தற்போதும் நடைபெற்று வருது. இந்த திட்டத்தை மத்திய அரசு அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்வாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது அதிகாரிகள் இதில் சில மாநிலங்களில் முறைகேடு நடந்திருப்பதை கண்டறிஞ்சு இதை பிரதமர் நரேந்திர மோடியோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதனால் கோபமடைஞ்ச பிரதமர் நரேந்திர மோடி இதில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் முறைகேடில் ஈடுபட்ட 7 மாநிலங்களுக்கு 129 கோடி ரூபாய் அபராதம் தற்போது விதிக்கப்பட்டிருக்கு. இதுல அதிகபட்சமா குஜராத் மாநிலத்திற்கு 120 கோடியே 63 லட்சம் ரூபாய் அபராதமும், ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 5.3 கோடி ரூபாயும், மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 2 கோடியே 2 லட்சம் ரூபாயும், திரிபுரா மாநிலத்திற்கு 1 கோடியே 22 லட்சம் ரூபாயும், கர்நாடகாவுக்கு 1 கோடியே 1 லட்சம் ரூபாயும், அசாம் மாநிலத்திற்கு 5 லட்சமும், தமிழ்நாட்டுக்கு 3 லட்சமும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த அபராத தொகையை உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்கிட்ட வசூலிக்க மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் இதுவரைக்கும் 20 மாநிலங்களில் முறைகேடு நடந்திருப்பதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 62 அதிகாரிகள், 969 கான்ட்ராக்டர்ஸ், 153 தேர்ட் பார்ட்டி ஆய்வு நிறுவனங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு எக்ஸ் மினிஸ்டர், 10 ஆஃபீஸர்ஸ், 8 கான்ட்ராக்டர்ஸ் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருது. இதில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.